பிரியமானவர்களே, எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளின் பயணம் இனிமையுடன் அமைய அன்பின் வாழ்த்துக்கள். வேதத்திலே பல உண்மைகள் நமது அறிவுக்கும் கற்பனைக்கும் சிந்தனைக்கும் ஏன் நம்பிக்கைக்கும் அப்பாற்பட்டு இருப்பதை நாம் காண முடியும். ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் நிலையானவை மற்றும் உண்மையானவை என்பதே உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு உண்மையாகும். அந்த வகையில் யோபு 41 அதிகாரத்தில் ஒரு வித்தியாசமான கடல் அரக்கனை பற்றி அல்லது கடல் உயிரினத்தை பற்றி நாம் காண முடியும். யோபு புத்தகத்தில் தேவனால் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சாத்தானின் பிரயோகத்தில் யோபு அனுமதிக்கும் கடுமையான இன்னல்களும், அதனைத் தொடர்ந்து அவனுடைய நண்பர்களான எலிகு, சோப்பார் மற்றும் பில்தாத் ஆகியோர் யோபுவை சந்திக்க வந்து பல்வேறு விதமான மாறுபட்ட கருத்துக்களை அள்ளி வீசி யோபுவின் மன உளைச்சலை மேலும் சிக்கலாக்கியதை அந்த புத்தகத்தில் நாம் அறிந்து கொள்ள முடியும். அதன் பின்பு கர்த்தர் பெரும் காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக தேவன் எவ்வளவு வல்லமை வாய்ந்தவர் எனவும் அவரின்றி உலகில் எந்த இயக்கமும் இல்லை எனவும், அதாவது சமுத்திரம், நட்சத்திரங்கள், கிரகங்கள், மழை, மேகம், வானம், வரையாடுகள், காண்டாமிருகம், குதிரை, தீக்குருவி, பல உயிரினங்கள் பற்றி பல விஷயங்களை யோபு 38, 39, 40 அதிகாரங்களிலே வாசிக்க முடியும். கடைசியாக 41 அதிகாரத்தில் தேவன் லிவியதான் என்ற ஒரு பராக்கிரமம் பொருந்திய, யாராலும் வீழ்த்த முடியாத, கட்டுப்படுத்த முடியாத அல்லது பழக்க முடியாத ஒரு கடல் அரக்கனை பற்றி தேவன் பேசுகிறார். இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இந்த கடல் அரக்கனை பற்றி பேச தேவன் ஒரு முழு அதிகாரத்தை பயன்படுத்தியுள்ளார். ஆனால் லிவியதான் என்பது ஒரு யூத கட்டுக்கதை எனவும் புராணங்களில் வரும் ஒரு கற்பனை கதை எனவும் வலைதளங்களிலே பல தகவல்கள் உலாவி வருகின்றன. உண்மையில் லிவியாதான் என்பது என்ன? எவ்வாறான அதிகாரத்தை அது கொண்டுள்ளது? அதன் வல்லமை என்ன? அதன் முடிவு என்ன? வாங்க சிந்திக்கலாம். முதலில் லிவியாதான் என்பது என்ன வகையான உயிரினம் என அறிந்து கொள்ளலாம். இந்த லிவியாதானை பற்றி யோபு தனது பிறந்த நாளை சபித்து பேசும் பொழுது 3 அதிகாரத்திலே லிவியாதானை எழும்ப பண்ணுகிறவர்களும் அதை சபிப்பார்களாக என குறிப்பிடுகிறார். 74 சங்கீதம் 14 வசனத்திலே தேவரீர் முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டு அதை வனாந்தரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தீர் என வாசிக்கிறோம். இந்த வசனத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பில் இந்த முதலைகள் லிவியாதான் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சங்கீதம் 104:26 வசனத்திலே அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு எனவும், அதன் ஆங்கில மொழிபெயர்ப்பில் திமிங்கலங்கள் லிவியாதான் என குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே லிவியாதான் என்பது கடலில் வாழும் ஒரு பெரிய பாம்பு போன்ற ஒரு பேரினத்தை சார்ந்த ஒரு கொடிய வலிய உயிரினம் என தெளிவாகிறது. மேலும் யோபு 41 அதிகாரம் 1 வசனத்திலே லிவியாதானை தூண்டிலினால் பிடிக்க கூடுமோ என குறிப்பிடப்பட்டுள்ளதிலிருந்து இந்த லிவியாதான் என்பது கடலில் வாழும் ஒரு உயிரினம், அதாவது சி மான்ஸ்டர் என்பது உறுதியாகிறது. இந்த உயிரினத்தை பற்றி தேவன் ஒரு அதிகாரம் முழுவதும் இதனை விளக்குகிறார். இந்த மிருகம் இன்வின்சிபிள், அதாவது யாராலும் வெல்ல முடியாது என 41 அதிகாரம் 9 வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த மிருகம் டெரிஃபையிங், அதாவது பயமுறுத்தும் ஒரு உயிரினம் எனவும், இது தும்முகையில் ஒளி வீசும் எனவும், அதன் வாயிலிருந்து அக்கினி பொறி பறக்கும் எனவும், அதன் நாசிலிருந்து புகை புறப்படும் எனவும், அதன் பற்கள் பயங்கரமானவை எனவும் காண்கிறோம். மேலும் இந்த உயிரினம் அன்ஹேண்டிலபிள், அதாவது யாராலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு உயிரினம் என 5-6 வசனங்களிலே வாசிக்கிறோம். அது அன்டேமபிள், அதாவது பழக்க முடியாதது என 2 வசனத்திலே வாசிக்கிறோம். அதை காயப்படுத்த முடியாது, அதாவது அன்ஹர்ட் என 7, 8, 9 வசனங்களிலே வாசிக்கிறோம். மேலும் இது ஒப்பிட முடியாதது, அன்கம்பேரபிள், அதாவது பூமியின் மேல் இதற்கு ஒப்பானது ஒன்றுமில்லை எனவும், முக்கியமாக இது அகங்காரமுள்ள ஜீவன்களுக்கெல்லாம் ராஜா எனவும் தேவன் விளக்குகிறார். இதன் மூலம் இந்த லிவியாதான் என்பது சாத்தானின் உருவகமாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளதை காண முடியும். யோபுவிடம் தேவன் இந்த உயிரினத்தை பற்றி இவ்வளவு விரிவாக பேச வேண்டிய அவசியம் என்ன என்பது முக்கிய கேள்வியாக உள்ளது. யோபு புத்தகம் முழுவதும் தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர் எனவும், தேவனுடைய அனாதி ஞானமுள்ள அவரது படைப்புகள் எவ்வளவு ஞானத்துடன் இயங்குகிறது என விளக்குவதுடன், தேவனால் உருவாக்கப்பட்டவை மட்டுமல்ல, தேவனுடைய எதிரியாக விளங்கும் சாத்தானும் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது என்பதுடன் இந்த அதிகாரம் மூலம் தேவன் யோபுவுக்கு விளக்குவதை நாம் காண முடியும். இந்த லிவியதானை பற்றி தீர்க்க தரிசனம் என்ன கூறுகிறது? ஏசாயா 27 அதிகாரம் 1 வசனத்திலே, அக்காலத்திலே கர்த்தர் லிவியதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியதான் என்னும் கோணலான சர்ப்பத்தை
கடிதும் பெரிதும் பலத்ததுமான பெரிய பட்டயத்தால் தண்டிப்பார் எனவும், சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை அவர் கொன்று போடுவார் எனவும் வாசிக்கிறோம். சில வேத பண்டிதர்கள் இந்த பகுதியில் கூறப்படும் லிவியாதான் என்பது உண்மையான ஒரு கடல் உயிரினம் அல்ல எனவும், இஸ்ரவேல் கோத்திரத்திற்கு எதிரான சுமார் 12 வலிமையான எதிரி நாடுகள் மற்றும் பேரரசுகளான எகிப்து, அசீரியா, பாபிலோன், சிரியா போன்ற நாடுகளை குறிக்கிறது எனவும் சிந்திக்க முடிகிறது. இஸ்ரவேல் தேசத்திற்கு எதிராக எழும்பிக் கொண்டிருக்கும் வலு சர்ப்பங்கள் தொடர்ந்து முறியடிக்கப்பட்டு வருவதை சரித்திரம் நமக்கு உறுதி செய்து வருகிறது. இதன் உள்ளார்ந்த பொருளானது தேவனுக்கு விரோதமான அல்லது தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமான எதிரி என்பவன் எவ்வளவு வலிமை, வல்லமை அல்லது கொடூரம் வாய்ந்தவன் என்பது தேவனுக்கு ஒரு பொருட்டே இல்லை எனவும், அவனை தேவன் தமது நாளில் அழித்தொழித்து விடுவார் எனவும் சிந்திக்க முடிகிறது. இந்த தீர்க்க தரிசனமானது தேவன் தமது பிள்ளைகளுக்கு தேவனுடைய இறைத்தன்மை மூலம் தமது ஜனமாகிய இஸ்ரவேல் மக்களை பாதுகாக்கும் உறுதித்தன்மையை விளங்க செய்கிறார். ஏசாயா குறிப்பிடும் கடிதும் பெரிதும் பலத்ததுமான பட்டயம் என்பது தேவனுடைய அனாதி நியாயம், வல்லமை மற்றும் சாத்தானை அழிக்கும் தேவனுடைய வல்லமையான ஒரு கருவியாகும் என்பது புலனாகிறது. இந்த லிவியாதானின் முடிவு எப்படி இருக்கும்? ஏசாயா குறிப்பிடும் இந்த பகுதியானது சாத்தான் எப்படி தன்னை ஒரு சர்ப்பமாக ஏதேன் தோட்டத்தில் தம்மை வெளிப்படுத்தி முதல் மக்களாகிய ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்து பாவத்தில் பிரவேசிக்க பண்ணியது போல, அந்த சாத்தான் ஒரு கொடிய சிவப்பான வலு சர்ப்பமாக வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே நிறைவேறுவதை காண முடியும். அவனை குறித்து உலகம் அனைத்தையும் மோசம் போக்கும் பிசாசு என்னும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் பூமியிலே கீழே விழ தள்ளப்பட்டது எனவும் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, பின்பு நான் கடற்கரை மணலில் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வந்தது எனவும், வலு சர்ப்பம் அதற்கு அதிகாரத்தையும் சிங்காசனத்தையும் கொடுத்திருந்தது எனவும் வாசிக்கிறோம். அந்த பழைய பாம்பாகிய பிசாசனும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட வலு சர்ப்பத்தை அவர் பிடித்து 1000 வருஷம் கட்டி வைத்தார் எனவும், அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான் எனவும் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களிலே வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் இன்றளவும் தேவனின் படைப்புகளை ஆராய்ந்து முடிக்க முடியவில்லை என்பதே உண்மை. கடந்த 2024 மற்றும் 2025ஆம் வருடங்களில் தமிழ்நாட்டிலும் மெக்சிகோவின் பாஜா கலிபோர்னியா சுர் என்கின்ற கடற்கரையில் டூம்சே ஃபிஷ் என அழைக்கப்படும் ஓர் வகையை சார்ந்த மீன் கரை ஒதுங்கியதை தொடர்ந்து மிகப்பெரிய உலக பேரழிவு நிகழும் என விஞ்ஞானிகளால் கணிக்கப்பட்டதையும், அதுபோல கடலிலே இதுவரை கண்டிராத பல உயிரினங்கள் வசிப்பதையும், அவைகள் தற்போது பல ஊடகங்கள் வாயிலாக வெளியே வருவதையும் நாம் காண முடியும். இந்த நாளிலும் வேதத்தில் காணப்படும் வித்தியாசமான ஒரு உயிரினமான லிவியாதான் குறித்து சில குறிப்புகளை அறிந்து கொண்டோம். தேவன் ஒருவரே வல்லமை நிறைந்தவர் எனவும், சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் இயேசு பறித்து கொண்டார் என்ற பாடல் வரிகளைப் போல தேவனது வல்லமையின் தாற்பயங்களை உணரவும், தேவனது கட்டுப்பாட்டில் இந்த உலகம், இயற்கை, மிருகங்கள், பறவைகள், வானம், மேகம், மழை, மின்னல், கடல் அலைகள், மலைகள் என அனைத்துமே அவரது கண்ணசைவிலே இயங்குகிறது எனவும், மனிதர்களாகிய நாம் யோபுவை போல தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என புரிந்து கொண்டவர்களாக, லிவியாதான் போன்ற சாத்தானின் பேரினம் கூட தேவனுடைய கை அசைவில் அடங்கி போகக்கூடியவை என்று புரிந்தவர்களாக, விசுவாச வாழ்க்கையில் நம்மால் கட்டுப்படுத்த முடியாத நிகழ்வுகளையும் வாழ்க்கையின் பெரும் சோதனைகளையும் தேவனது கரத்தில் ஒப்புவித்து வாழ தேவன் கிருபை செய்வாராக. கர்த்தருடைய நாமம் இன்றும் என்று மகிமைப்படுவதாக.